வர்றப்ப அந்த நாய்கள்லாம் சாப்பிட்றதுக்காக வருங்க. வர்றப்ப ரோடை நாய் கிராஸ் பண்ணும். டூ வீலர்காரங்க ஏற்றுனாங்கன்னா டூ வீலர்காரங்க கீழே விழுந்து அவங்க ரத்தத்தோட போவாங்க. வேற காருகள்னு வந்து ஏற்றுச்சுன்னு சொன்னால் நாய் ரத்தத்தோட போகும். இது என்னால் பார்க்க முடியல. நிறைய ஆக்சிடென்ட்டு. நான் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், சாட்சி சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. இப்போ இதை தவிர்க்கிறதா இருந்தால் என்ன செய்யுது, குப்பையை நம்ம நிறுத்தணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் எக்ஸ்னோட வண்டியை பிடிச்சி குப்பை எடுக்க சொல்லியாச்சு. எக்ஸ்னோட வண்டிக்காரங்களுக்கு நம்ம காசு தர மாட்டோம், வீட்டில் உள்ளவங்க தர மாட்டாங்க, வில்லேஜ். அப்புறம் ஒரு 30 நாள் எடுத்துட்டாங்க. 31ஆவது நாள் அவங்க பணம் கட்டணும் இவருக்கு. அவங்க கட்ட மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 500 குப்பை கூட வாங்கினேன். எப்படின்னா ஒரு கூடை வெளியில் வாங்கினா 70 ரூபா வரும் அன்னைக்கு ரேட்டு. அது டேமேஜ் கூட உற்பத்தி பண்ணுற இடத்துல இருக்கும். அது 20 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு 500 கூடையை வாங்கி வீட்டுக்கு டோக்கன் கொடுத்து குப்பை கூட தரோம் வாங்க சொல்லி ஃப்ரீயாக கொடுத்தா மக்கள் எல்லாருமே ஆர்வமாக வருவாங்க. வர சொல்லி அங்குள்ள ஊராட்சி மன்ற தலைவரை கூப்பிட்டு மரத்தை குழியை தோண்டி அதை குப்பையை பூரா க்ளீன் பண்ணிட்டு அவளை கூப்பிட்டே மரத்தை வைக்க சொல்லி அப்படி ஃபாலோ பண்ணி அதை குப்பை போகிறத கொஞ்சம் தவிர்த்தோம். ஆக்சிடென்ட்டு நின்றுச்சு. அப்படி தான் பயணிக்க ஆரம்பித்தோம். ஒரு 20 கண்டு வச்சோம். 20 கண்டு வைக்கிறப்ப என்ன பண்ணேன்னா ஒரு கையில் பிடிச்சி போய் தண்ணி ஊற்றினேன் குடத்துல. அப்புறம் 100 கண்டு ஆயிடுச்சு. சைக்கிளில் 2 குடத்தை போட்டு ஒரு குடத்தை பிடிச்சிக்கிட்டு 3 குடமாக போய் ஊற்றினேன். அப்புறம் 500 மரம் ஆயிடுச்சு. ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கிட்டேன், ஓன் போர்டு ஆட்டோ. அதில் இந்த 20 லிட்டர் கேன் இருக்கு வருங்க, அதில் 13 கேன் வைக்கலாம். அந்த கேனை வச்சு போய் ஊற்றினேன். அப்புறம் 2000 மரம் ஆயிடுச்சு. டாடா ஐஸ் வண்டி டேங்க் 1000 லிட்டர் டேங்கை வச்சு அப்படி ஊற்றணும். ஒரு 10,000 மரம் வரைக்கும் மரமாக வளர்த்தாச்சு. ஒரு நாள் உட்காந்து யோசிச்சேன், நம்ம இன்னைக்கு 1 கோடி மரம் வைக்கிறது, இதுவே 4 வருஷம் ஆச்சு. அதனால இதை